ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையேயான சந்திப்பு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இருவருக்கும் இடையே அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதே தற்போதைய தகவலாக இருக்கிறது. ஒரு இறுக்கமான முகத்துடனே அன்புமணி ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸனுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு செல்வதை நம்முடைய செய்தியாளர் மூலமாக நாம் கேட்டு பெற முடிந்தது. இதுதான் தற்போதைய அண்மை தகவலாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பரணிராஜ், தற்போது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸை சந்தித்த நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தியும் ராமதாஸை சந்தித்திருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? அதாவது டாக்டர் ராமதாஸை சந்தித்து விட்டு அவரது மகன் அன்புமணி வெளியேறிய சில நிமிடங்களிலேயே ஆடிட்டர் குருமூர்த்தி தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்குள் நுழைந்திருக்கிறார். ஆடிட்டர் குருமூர்த்தி தற்போது டாக்டர் ராமதாஸை நேரில் சந்தித்து பேசி வருகிறார். இரு தந்தை மகனுக்கு இடையில் நிலவரக்கூடிய மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். பாமக நிர்வாகிகள் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். டாக்டர் ராமதாஸின் மகள் காந்திமதி தொடர்ந்து தினந்தோறும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து தனது தந்தையை சந்தித்து சமாதானப்படுத்தி வருவதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது டாக்டர் ராமதாஸை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரத்திற்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது டாக்டர் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி நேரில் சந்தித்து ஆலோசனையும் சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. அன்புமணி வெளியேறிய சற்று நிமிடத்திலேயே தற்போது ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டத்திற்குள் நுழைந்திருக்கிறார். வினோத். பரணிராஜ், ஏற்கனவே அன்புமணிக்கு தொடர்புடைய அன்புமணிக்கு நெருக்கமான நிர்வாகிகள் மாற்றப்பட்டு ராமதாஸ் புதிய நிர்வாகிகளை கட்சிகள் இணைத்திருக்கிறார். இந்த சூழலில் இந்த சந்திப்பானது நடைபெற்று அதுவும் ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டப்படாத நிலையில் அன்புமணியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இது கட்சி நிர்வாகிகளிடையே எந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது? அதாவது திடீரென இன்று காலை டாக்டர் ராமதாஸை சந்திக்க அன்புமணி நேரில் வருகிறார் என்ற தகவல் கிடைத்ததும் பாமகவினரிடையே நிம்மதியை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது இருவருக்கும் இடையிலான மோதல் போக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது இருவருக்கும் இடையேயான மோதல் முடிவுக்கு வரவில்லை என்றே தெரிகிறது. டாக்டர் ராமதாஸ் அன்புமணியின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் தொடர்ந்து செயல் தலைவராக மட்டுமே நீ செயல்பட வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் அறிவுறுத்தியதாகவும் அதற்கு அன்புமணி ஏற்க மறுத்து தான் தலைவர் பதவியிலேயே தொடர்வதாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸிடம் அறிவுறுத்தியதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே தெரிகிறது. இதன் காரணமாகவே இருவருக்கும் இடையேயான மோதல் தொடர்கிறது என்றே தெரிகிறது. தற்போது அன்புமணியின் மகள் இளைய மகள் வந்திருக்கிறார். அவரும் தனது தந்தையுடன் புறப்பட்டு சென்றிருக்கிறார். தற்போது காந்திமதி, டாக்டர் ராமதாஸின் மகள் காந்திமதி மட்டுமே தற்போது அன்புமணியுடன் டாக்டர் ராமதாஸுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அவரது மனைவி டாக்டர் ராமதாஸின் மனைவி சரஸ்வதி அம்மையாரும் உடன் இருக்கிறார். தற்போது பாமகவில் தொடர்ந்து நிர்வாகிகளை, அதாவது அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கி அறிவித்து வருகிறார். இதுவரை 35க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் 10க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களை நீக்கி தனது ஆதரவாளர்களை அந்த இடத்தில் டாக்டர் ராமதாஸ் நியமித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே சமயம் அன்புமணி அந்த நீக்கம் எல்லாம் செல்லாது ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் அதே இடத்திலேயே தொடர்வார்கள் என்று தெரிவித்து அதற்கான நியமன கடிதத்தை அன்புமணி வழங்கி வருகிறார். இதன் காரணமாக பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கு ஆதரவாக செயல்படுவதா அல்லது அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படுவதா என்கிற நிலையில் பாமகவில் உள்ள நிர்வாகிகள் குழப்பமடைந்திருக்கின்றனர். பரணிராஜ், ஏற்கனவே பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று செய்தியாளரை சந்தித்து தலைவர் குறித்தான அறிவிப்பை வெளியிடுவார் என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில் அன்புமணி ராமதாஸ் சற்று நேரத்துக்கு முன்பாக ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மீண்டும் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தலைவர் குறித்தான அறிவிப்பு ஏதேனும் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது தொடர்பான தகவல் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? வினோத், வழக்கமாக வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்திப்பதை டாக்டர் ராமதாஸ் வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதன்படி இன்று வியாழக்கிழமை தினமான இன்று செய்தியாளர்களை வழக்கமாக சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு திடீரென செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் தரப்பில் இருந்து செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை திடீரென அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து டாக்டர் ராமதாஸை சந்திப்பார் என்று தகவல் கிடைத்தவுடன் செய்தியாளர்களும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்து காத்திருக்கின்றனர். இருந்த போதிலும் இதுவரை டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிப்பார் என்கிற தகவல் இல்லை.
செய்தியாளரை சந்திக்க மாட்டார் என்றே தெரிகிறது. தலைவர் பதவி என்பது பொறுத்தவரையில் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாவட்டந்தோறும், அதாவது தமிழகம் முழுவதும் கட்சி அமைப்பு ரீதியாக 108 மாவட்ட செயலாளர்கள், 108 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் பொதுக்குழுவில் வாக்களிக்க முடியும். அந்த வகையில் தனது ஆதரவாளர், அதாவது அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தனது ஆதரவு நிர்வாகிகளை நியமித்து முடித்த பிறகு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அதன் மூலம் பாமகவிற்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவே கூறப்படுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸின் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தியும் ராமதாஸை சந்தித்து வருகிறார். தற்போதைய கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரணிராஜ்.